விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த பிளாக் ஸ்க்ரீனை டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு எவ்வளோ டியூரேஷனுக்கு வேணுமோ அவ்வளோ டியூரேஷனுக்கு ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ட்ராக் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஆடியோவில் போயிட்டு மியூசிக்கை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மை மியூசிக்கில் போயிட்டு மியூசிக் லைப்ரரியில் உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மியூசிக் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மியூசிக்கில் பீட் மார்க்கை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 வேர்டில் வந்து 2 வேர்ட் வர்ற மாதிரி ஒவ்வொரு பீட் மார்க்குமே நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு பீட்ஸில் போயிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக 2 வேர்ட் வர இடத்துல ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி பீட் மார்க்கை வச்சுக்கலாம். ஸோ வீடியோ லாஸ்ட் வர கரெக்டாக 2 வேர்டு வச்சு பீட் மார்க் நீங்கள் வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சின்னதாக இருந்து லிரிக்ஸ் அப்படின்னா 3 வேர்டு எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்தது ஃபோட்டோவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்து ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஜூம் பண்ணி எந்த பிளேஸில் உங்களுக்கு லிரிக்ஸ் வரப்போதோ ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் இந்த இடத்துல லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டே நான் ஜூம் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேலே பீட் மார்க் உங்களுக்கு தெரியும். அந்த பீட் மார்க்கு கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு ஸோ கொஞ்சம் முன்னாடி லைட்டாக வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பீட் மார்க்கு அடுத்த கொஞ்சம் பீட் மார்க் இருக்கா அதுக்கப்புறம் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் எந்த இடத்துல வரும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல அடுத்த லிரிக்ஸ் ஸோ அடுத்த பீட் மார்க்குக்கு முன்னே ஒரு கீ ஃப்ரேம் ஜஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பீட் மார்க் அடுத்த ஒரு பீட் மார்க்குக்கு அப்புறம் இருக்க அதில் ஒரு கீ ஃப்ரேமை நம்ம ஃபோட்டோஸில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வேணுமோ உங்களுக்கு என்ன இமேஜ் தெரியணுமோ அதை வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இன்னும் கிளியராக சொல்லணும்னா ஸோ பீட் மார்க்குக்கு முன்ன ஃபோட்டோவில் ஒரு கீ ஃப்ரேமை ஆட் பண்ணிக்கோங்க. திருப்பி பீட் மார்க்குக்கு அடுத்ததில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி ஸோ எந்த பிளேஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகணுமோ அந்த பிளேஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால தான் லிரிக்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டே மார்க் பண்ணணும். ஸோ மார்க் பண்ணிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து லிரிக்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ கடைசி வர இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து மூவ் ரைட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துருக்கலாம். அடுத்தது டெக்ஸ்டஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட்டில் போயிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஆட் டெக்ஸ்ட் ஹெட்டிங்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லிரிக்ஸை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணலாம் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு லிரிக்ஸை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு அடுத்த ஃபாண்ட் போங்க. ஸோ ஃபாண்ட் வந்து இந்த ஃபாண்ட் தான், இது டிஃபால்ட்டாகவே பிஎனில் உண்டு. ஸோ அந்த போல்ட் ஃபாண்ட்டை ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். கலர் வந்து நான் வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து ஸ்கை ப்ளூ அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஒரு வேளை இந்த ஷேட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா இதில் கலரில் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு முன்னே ஒரு ப்ளஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த கலர் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டேன். ஸோ அப்புறம் ஷேடோவில் போய் பிளாக் கலரை எனேபிள் பண்ணி வச்சுட்டு பிளர்ரை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுட்டு டிக் கொடுத்துட்டுக்கோங்க. டிக் கொடுத்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அது எந்த பிளேஸில் வேணுமோ ஸோ அந்த பிளேஸில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த பிளேஸில் நான் வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பிளேஸில் வச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குல்ல அது வர இந்த லிரிக்ஸை வந்து வச்சுக்கோங்க.
வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணிவிட்டு மோஷனில் போய்க்கோங்க. மோஷனில் போயிட்டு ஃபேடு கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து திருப்பி இதை என்ன பண்ணுங்கள், டூப்ளிகேட் லேயர்னு கொடுத்து எடிட்டில் போயிட்டு நெக்ஸ்ட் லிரிக்ஸை டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபாண்ட்டில் போய்க்கோங்க. ஃபாண்ட்டில் இந்த ஃபாண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஒயிட் கலர் நான் கொடுத்துக்கிட்டேன். ஒயிட் கலர் கொடுத்துட்டு டிக்குன்னு கொடுத்து இந்த மாதிரி வரும். அப்ளை டு ஆல்னு கேட்கும். கேன்சல்னு கொடுத்துக்கோங்க. கேன்சல்னு கொடுத்துட்டு இது இந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். திருப்பி அடுத்த லிரிக்ஸ் அதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி நம்ம அடுத்தடுத்த லிரிக்ஸ் ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ணி இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணிட்டேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கரெக்டாக நெக்ஸ்ட் பீட் மார்க் வர வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம லிரிக்ஸை ஆட் பண்ணலாம். நான் இந்த இடத்துல இதை மூவ் பண்ணி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடிட்டில் போயிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு என்ன லிரிக்ஸ் வருமோ அந்த லிரிக்ஸை ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். இந்த லிரிக்ஸை நான் டைப் பண்ணிட்டேன். இதே அதுக்கப்புறம் திருப்பி டூப்ளிகேட் பண்ணி அடுத்த லிரிக்ஸ்க்கு வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு வேளை உங்களுக்கு லிரிக்ஸ் அங்கங்கே சேஞ்ச் பண்ணலன்னா அதே இடத்துல கூட இருக்கட்டும். இப்போ இந்த இடத்துல வச்சுருக்கோம். தேர்டில் இந்த பிளேஸில் வந்துடும். அப்படின்னு உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே இடத்துல இருந்த மாதிரி உங்களுக்கு லிரிக்ஸ் தெரியாது. உங்களுக்கு ஒரு வேளை அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா ஜஸ்ட் இதை ஜஸ்ட் இப்படி அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை ப்ரீஃபாக வீடியோ போடணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கிளிக் பண்ணிக்கோங்க.